ஹாய் அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான காயல்பட்டினம் கலரி கறி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்து மட்டனில் செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் கொஞ்சம் ஸ்பெஷலான மட்டன்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து ஹொர்பான் கறி வந்துச்சு ரெண்டு வீட்லேருந்து. ஃபரான் ஃப்ரெண்டு வீட்லேருந்து ஒரு வீட்லேருந்து வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்லேருந்து வந்துச்சு. ஸோ அந்த ரெண்டையும் போட்டு தான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இந்த மாதிரி கலரி கறி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து இப்போ ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். ஸோ குக்கரில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் வந்து கலரி கறி செய்யும்போது நம்ம வந்து ஓப்பன் பாட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். பட் வந்து இது ஹொர்பான் கறியாக இருக்கா, சீக்கிரம் வேகுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் குக்கரில் சேர்த்துருக்கேன். கலரி கறிக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டேன். பட் போடும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். அது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும் கறி மசாலா தூள். இவ்வளோ தான் நமக்கு வந்து கலரி கறிக்கு வந்து நம்ம மசாலா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அரைச்சி எடுத்துக்கணும்னாக்கா, முந்திரி, பாதாம், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் வந்து தேங்காய் பாலாக தான் சேர்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் வந்து கோகோனட் பவுட்ரு வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கலரி கறி பொதுவாக வந்து நம்ம கோகோனட் ஆயிலில் தான் செய்யணும். ஸோ அதுக்காக வந்து கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் தான் சேர்க்க போகிறேன். கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடணும், நல்லா வந்து வதங்கணும். ஸோ இதுலேயே வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கருவேப்பிலை வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினாக சேர்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே கல்ஃபில் கூட எங்கே பார்த்தாலும் விற்கிது, நெஸ்டோலெலாம் கூட விற்கிது. ஸோ நான் அங்கேருந்து தான் வாங்கியிருந்தேன். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கணும். ஸோ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போது 2 ஸ்பூன் சேர்த்துடணும். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், 2 தக்காளி கட் பண்ணி சேர்க்குறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலா, அது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ஆயிலோட நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து மேலே வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் வந்து தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மட்டன் கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கிழங்கும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கர் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒரு 2 விசில் வரட்டும். ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனை வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேலெல்லாம் ரொம்பவே சூப்பராக ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கோகோனட் பேஸ்ட், அதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பட் வந்து இதுக்கு வந்து கோகோனட் பால் தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் வந்து பால் புழிஞ்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து பவுடராக சேர்த்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கொதி விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து கருவேப்பிலை தான் சேர்க்குறேன். இதில் மல்லியோ புதினா எதுவுமே சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா சூப்பரான கலரி கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரி கறி பார்த்தீங்கன்னா பரோட்டா, கீ ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதும் நம்ம ஒரே மாதிரி தானே மட்டன் கறிலாம் செஞ்சிட்ருக்கோம். பட் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் மட்டனாக இருந்துச்சு. அதனால டேஸ்ட்டு வேறு லெவலாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.